والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه جند الله سائر المسلمين والمؤمنين عباد الله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء عن نساء أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: دع ما يريبك إلى ما لا يريبك أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் நம்முடைய மாதாந்திர பெண்கள் பயான் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வில் அடியேனையும் அழைத்து கடந்த இது 31வது மாதாந்திர பயான். கடந்த 21வது மாதாந்திர பயானுக்கு நான் வந்திருந்தேன், நினைவிருக்கிறது. 10 கூட்டங்களுக்கு பிறகு 31வது மாதாந்திர பயானுக்கு மீண்டும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நமது ஊரை சார்ந்த நிஜாமுதீன் ஹசரத் அவர்கள்தான் தாராபுரத்தில் இர்ஃபானுல் ஹுதா என்ற மதரசாவை ஆரம்பித்து வைத்து கொடுத்தார்கள். அங்கிருந்து உருவாகி பல்வேறு மாணவர்கள், ஆலிம்கள், ஆபில்கள் தமிழகம் முழுவதும் பணி செய்து வருகிறார்கள். அதில் நானும் ஒருவன் என்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஹசரத் அவர்கள் சொன்னதைப் போல பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு நீங்கள் கூடவே மழை பெய்வதையும் பொருட்படுத்தாது பெருந்திரளாக வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆண்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் பல்வேறு விஷயங்களை பரிமாறிக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாம் அடிக்கடி சொல்லுவதுதான், மீண்டும் நினைவுக்காக, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: நல்லரல்லாஹு இம்ரஅன் சமிய மகாலத்தி. யார் என் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவானாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். எனவே நாம் இங்கு பேசப்படுகிற பயான்களை கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் அமைதியாக சொல்லப்படும் விஷயங்களை, ஏனென்றால் இங்கு பேசப்படுவதெல்லாம் குர்ஆன் உடைய செய்திகள், ஹதீஸ் உடைய செய்திகள், அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். வீண் விஷயங்கள் நாம் பேசுவதில்லை. இதை காது கொடுத்து கேட்டால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக சிறப்பாக அமையட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே அந்த துஆவுக்குரியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஏற்பாட்டை கனியூர் பெரியவெளி ஜமாத் ஏற்பாடு செய்திருக்கிறது. அல்லாஹ் இமாம் அவர்களுக்கும் இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாக ஆக்கி வைப்பானாக. அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை வளமாக ஆக்கி வைப்பானாக என்று கேட்டுக்கொண்டு, குறிப்பாக பேணுதல் என்ற ஒரு தலைப்பிலே பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன். ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கிறது, பேணுதல் என்று ஒன்று இருக்கிறது. ஒழுக்கம் அவசியம்தான், அதிலும் முக்கியமாக பேணுதல் என்பது மிகவும் அவசியம்.
இதை எப்படி புரியலாம்னு சொன்னால், ஒருத்தர் மழை பெய்யுது, கொடை பிடிக்கிறார். அவர் தன்னை தற்காத்து கொள்வதற்காக கொடை பிடிக்கிறார். இந்த கொடை பிடிக்கிறதுங்கிறது ஒழுக்கத்தை போல. ஆனால் அந்த கொடையை பிடிக்கும்போது கொடையை சுற்றி ஒரு 10-12 கம்பிகள் இருக்கும். கொடையை விரிக்கும் போதும் ரோட்டில் நடக்கும்போதும் அடுத்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த கொடையை கொண்டு போகும். இது பேணுதல் என்பதை போல நமக்கு நற்காரியங்களை, நல்ல பல விஷயங்களை நாம் செய்வதெல்லாம் ஒழுக்கம். எதெல்லாம் நாம் பயப்படுகிறோமோ, சில காரியங்களை செய்தால் அது நம்மை பாவத்தில் கொண்டு போய் விடும் என்று எதையெல்லாம் நாம் பயப்படுகிறோமோ, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யாமல் நம்மை தற்காத்து கொள்வது தான் பேணுதல் என்று சொல்லப்படுகிறது. அரபியிலே அதப் என்றால் ஒழுக்கம், வரா என்றால் பேணுதல். நம்மிடத்திலே நல்ல காரியங்கள் நிறைய செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே சமயத்தில் சில கெட்ட காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இஸ்லாம் என்பதே நல்லதை ஏவுவது மட்டுமல்ல, கெட்டதை தடுப்பதும் இஸ்லாம் தான். அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் நல்லதை ஏவுவார்கள், கெட்டதை தடுப்பார்கள். அப்போ ரெண்டுமே நடக்கணும். நல்லதை ஏவுவது மட்டுமல்ல, தீயதை தடுப்பதும் நல்ல காரியம்தான். அதே போன்றுதான் நல்ல காரியங்கள் செய்வதற்கு நாம் முயற்சி செய்கிற பொழுது அதை நாம் ஒழுக்கம் என்று சொல்லுகிறோம். கெட்ட காரியங்களை செய்யாமல் நம்மை தடுத்து கொள்வதற்கு பேணுதல், வராடு என்று சொல்லுகிறோம். இமாம் பெருமக்கள் ஒரு 6 முக்கியமான விஷயங்களை நமக்கு பேணுதல் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்த்தால் நம்முடைய நேரம் சரியாகிவிடும். பயானை நாம் முடித்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பத்திலே ஓதி காட்டிய விஷயம், குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கிறது. அதிலே 49வது சூரா சூரத்துல் ஹுஜராத். வெறும் 18 ஆயத்துகள் தான் இருக்கிறது. சின்ன சூறா தான், 18 ஆயத்துகள் கொண்ட 49வது அத்தியாயம். அதில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு முன்னால் இந்த சூறா இருக்கிறதே, ஒவ்வொரு சூறாவுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவுக்கும் நிறைய சிறப்பு. அதில் சூரத்துல் ஹுஜராத் 49வது சூறாவை நீங்கள் அடிக்கடி ஓதி வந்தால் கிடைக்கக்கூடிய பயன்களில் முக்கியமான ஒன்று, நம்முடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் ரொம்ப சின்ன சூறா தான், 18 ஆயத்து தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அல்ல, ஒரு 2-3 நிமிஷத்தில் ஓதி முடிச்சிடலாம். அவ்வளவு சிறிய சூறா. சூறா மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 49வது சூறா சூரத்துல் ஹுஜராத். இந்த சூறாவை அடிக்கடி நம்ம ஓதி வந்தோம்னு சொன்னால் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் பாக்கியம் கிடைக்கும். ஒன்று, நிறைய ஃபாயிதாக்கள், பயன்கள் இருக்கிறது. இரண்டாவது, சில பேருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும். என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, சில பேருக்கு மனசை போட்டு குழப்பிகிட்டே இருப்பாங்க. இந்த மனக்குழப்பங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இந்த சூறாவை ஓதினால் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். நமக்கே ஒரு காரியம் செய்யலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா, இப்படிலாம் சில நேரங்களில் நமக்கு மனதில் குழப்பம் ஏற்படுவது உண்டு. உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, குர்ஆனை எடுத்து இந்த சூரத்துல் ஹுஜராத்தை நீங்கள் ஓதி முடித்ததுக்கு பின்னாடி ஒரு மன தெளிவு கிடைத்துவிடும். அப்போ மனக்குழப்பங்களுக்கு விடை தரும் அத்தியாயமாக, சூறாவாக இந்த சூரத்துல் ஹுஜராத் இருக்கிறது. எனவே இந்த சூறாவை நாம் ஓதிக்கிட்டே இருந்தோம்னா மனப்பாடமே ஆகும். அந்த அளவுக்கு 18 வசனங்கள் கொண்ட சிறிய சூறா தான். அதை நாம் அடிக்கடி ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மூணாவது, நம்ம வீட்டில் நகை நட்டு வச்சுருக்கிறோம், பணம் வச்சுருக்கிறோம், இதெல்லாம் பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு. அதுக்கு இந்த சூரத்துல் ஹுஜராவை ஓதி அந்த பொருளில் ஊதிவிட்டால் அந்த பொருள் பாதுகாப்பாக இருக்கும். பணமாக இருந்தாலும், நகையாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், நம்முடைய வியாபார பொருளாக இருந்தாலும் பொருள் பாதுகாப்பாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சூரத்துல் ஹுஜராத்தை ஓதி அந்த பொருள் மேலே ஊதிட்டீங்கன்னா அந்த பொருள் பாதுகாப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாங்களா? எனவே நாம் இந்த சூரத்துல் ஹுஜராத் சாதாரண சூறா இல்லை, அதில் குறிப்பாக ஒழுக்கங்கள் சொல்லப்படுகிறது. நிறைய ஒழுக்கங்கள் அந்த சூறாவில் சொல்லப்படுது. இந்த சூறாவினுடைய சிறப்புகளை தான் நாம் சொன்னோம்.
அதில் 11வது வசனத்தில் அல்லாஹ் இந்த விஷயங்களை சொல்கிறான். குறிப்பாக பெண்களை குறித்தும் சொல்வதனாலே இதை நாம் நம்முடைய பயானுக்கு முக்கியமாக எடுத்துக்கொண்டோம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயம் 11வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், உங்களில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தாரை கேலி கிண்டல் செய்ய வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், அவர்கள், நீங்கள் யாரை கேலி செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். அதே போல அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. ஏன்னா இந்த குணம் இவர்களிடம் இருப்பதனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா நிசாஉன் அன் நிசாஇன், பெண்களே நீங்களும் யாரும் மற்ற பெண்களை பரிகாசம் கேலி கிண்டல் செய்யாதீர்கள். அது வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நம் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் இன்னொரு பெண்களை கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். ஐ யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, நீங்கள் யாரை கேலி கிண்டல் செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களில் நீங்கள் இன்னொருவரை பழித்து கூறாதீர்கள். வலா தனாபசு, கேலி கிண்டல் செய்யாதீர்கள். பில் அல்காபி, பட்ட பெயர் வைத்து, ஏதாவது பட்ட பெயர் வச்சு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி கிண்டல் செய்யாதீர்கள். பேசல் இஸ்முல் ஃபுசூக், கெட்ட அந்த பெயர் கெட்டு போய்விட்டது. பட்ட பெயர் வைக்கிறது கெட்டது, அப்படி யாரையாவது பட்ட பெயர் வச்சு கூப்பிடுறது கெட்டது. பாதல் ஈமான், நீங்கள் ஈமான் கொண்டு வருவதற்கு பிறகு இப்படி செய்யலாமா? செய்யாதீர்கள். அப்படி செய்திருந்தால் தெரியாமல் செஞ்சிட்டீங்க, கேலி கிண்டல் பண்ணிட்டீங்க, பட்ட பெயர் வைத்து அழைத்து விட்டீர்கள், இப்போது உங்களுக்கு தெரிந்து விட்டது, தௌபா செய்து விடுங்கள். வமன் லம் யதுப், யார் தௌபா செய்யவில்லையோ ஃபௌலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் ஒரு நீண்ட வசனமாக தெரிந்தாலும் அல்லாஹ் இதிலே நமக்கு பல்வேறு படிப்பினைகளை சொல்கிறார். ஒரு 6 விஷயங்கள் நாம் சொன்னோம் இல்லையா? 6 விஷயங்கள் பேணுதலான விஷயங்களில் உள்ளது. அதில் ஒன்றாவது யாரும் யாரையும் கேலி செய்யாமல் இருப்பது. கேலி செய்கிறது கூட இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் குட்டையாக இருப்பார், ஒருத்தர் நெட்டையாக இருக்கிறார், ஒருத்தருக்கு பல்லு விழுந்திருக்கும், ஒருத்தர் நொண்டியாக இருப்பார், இதெல்லாம் கேலி செய்வது கூட. லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகிய வடிவில் நாம் மனிதனை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதனால் ஏதாவது உடல் உறுப்புகளில் குறை இருக்கலாம், சிலருடைய பேச்சில் குறை இருக்கலாம், நடைமுறையில் அவருடைய வழக்கத்தில் குறைபாடுகள் இருக்கலாம். அதை கேலி செய்வது கூடாது. நம்மள்ட பிள்ளைகள்கிட்டையும் அது மாதிரி சொல்வது கூடாது. தாய்மார்கள் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். யாரையாவது அவருடைய உடலை வைத்தோ நடைமுறையை வைத்தோ கேலி கிண்டலாக பேசுவது, குத்தி பேசுவது, கிண்டலாக பேசுவது, ஜாடையாக பேசுவது, இதையெல்லாம் இஸ்லாம் தடை செய்கிறது. எனவே நாம் இந்த கேலி கிண்டல் பேச்சை தவிர்த்து கொள்வது பேணுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஜெய்னப் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹுடைய மனைவி தான், ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹுடைய மனைவி தான். ஜெய்னப் ரலியல்லாஹு கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க. அப்போது அப்படி பேசும்போது ரசூலுல்லாஹ்ட்ட, அந்த குட்டையாக இருக்கக்கூடிய பெண்ணு தானே, அவங்கள தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் கேட்கும்போது, குட்டையாக இருக்கக்கூடிய ஜெய்னபை பற்றி தானே பேசுகிறீங்க என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி கண்டித்தார்கள். யா ஆயிஷா, இப்பொழுது என்ன சொன்னாய்? என்னுடைய மனைவி ஜெய்னபை பற்றி குட்டையாக இருக்கக்கூடிய பெண் என்று நீ சொன்னாய். இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையை கடலில் கலக்கினால் கடல் முழுவதும் நாற்றம் எடுத்து விடும், அந்த அளவுக்கு மோசமான ஒரு வார்த்தை என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாருங்கள். நாம் அடுத்தவர்களை பற்றி கேலியாக கிண்டலாக பேசுகிற பொழுது அது நமக்கு சுவையாக தெரிகிறது, அது பெரிதாக தெரிவதில்லை. அடுத்தவர்களை பற்றி சிரித்து கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக பேசுகிறோம். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆயிஷா நாயகி லேசாக குட்டையான பெண் தானே
அவர்களைத்தானே நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்கள்? நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கரைத்தால் கடல் முழுவதும் நாற்றம் எடுத்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த அளவுக்கு அந்த வார்த்தை மோசமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் யாரையும் கேலி கிண்டல் செய்வது கூடாது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளிலே நாம் பேசுகிற பொழுது யாரை பற்றி பேசுகிறோம்? அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா நிசாவும் அந்நிசாயின், பெண்களே உங்களில் யாரும் யாரையும் கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். அந்த பெண்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல் யாருக்கும் பட்டப்பேர் வச்சு கூப்பிடாதீங்க. குடும்ப பேர் ஒன்று இருக்கும், அது பிரச்சனை இல்லை. சில பேருக்கு பட்டப்பேர் வைக்கிறது, பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது இருக்கிறத இது இஸ்லாம் விரும்பவில்லை. பட்டப்பெயர் வைப்பது, அதாவது கேலி கிண்டலுக்காக பட்டப்பெயர் வைப்பது, அப்படி பட்டப்பெயர் வைத்து கூப்பிடுவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருவருக்குமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அதிகம் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அது கெட்ட பழக்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி எல்லாம் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் இது போன்ற பேச்சுக்களிலிருந்து தௌபா செய்து கொள்ளுங்கள். ஒமன்லம் எதும் தௌபா செய்யாவிட்டால் அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் நம்மை சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தின் தொடக்கம் எப்படி இருக்கிறது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஈமான் கொண்டவர்களே என்று அன்போடு அழைக்கிறான். ஆனால் அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது இந்த நல்ல பழக்கம் உங்களிடத்தில் வராவிட்டால் நீங்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதலாக கடைபிடிக்க வேண்டியது, நம்முடைய வார்த்தையில் நல்ல வார்த்தைகள் வருவதை போல கெட்ட வார்த்தைகள் வராமல், குறிப்பாக கேலி கிண்டல் செய்யாமல், பரிகாசம் செய்வது, இஸ்திஹ்ஸா, கேலி கிண்டல் செய்வது, இதெல்லாம் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பழக்கம், அப்படி ஒரு பேச்சு நம்ம இடத்துல வரக்கூடாது. கேலி கிண்டல் செய்கிற மாதிரி நடைமுறை வாழ்க்கையை அமைத்து கொள்வது, பேசுவது, ஜாடை மாடையாக பேசுவது, இதெல்லாம் கூடாது. தமாஷாக பேசுகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அடுத்தவருடைய மனது புண்படியாக யாரையும் பேசக்கூடாது என்பதுதான். தமாசா பேசணும், அது வேறு விஷயம். ரசூலுல்லாஹ் தமாசாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் கேலி கிண்டலாக ஒருவருடைய மனம் புண்படும்படி எப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியதில்லை. எனவே நாம் நம்முடைய பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் எப்போது பேசினாலும் நல்ல வார்த்தையை, நேர்மையான வார்த்தையை பேசுங்கள். அப்படி பேசினால் யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் சரி செய்வான். வயஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கை சரியாகணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் சரியாக வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நம்ம நல்ல வார்த்தை பேசினாலே போதும். நம்முடைய சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். பல்வேறு இடங்களிலும் அல்லாஹ் சொல்வதுண்டு. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாக எடுக்க வேண்டிய உறுதிமொழி, நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் செய்ய வேண்டியது, நாம் கேலி கிண்டல் செய்வதிலிருந்து நம்மை, நம்முடைய நாவை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய உற்றார் உறவினர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். எனவே கேலி செய்வது என்பது சாதாரண விஷயமாக நீங்கள் நினைக்காதீர்கள் என்பதை அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். நீங்கள் நேரம் கிடைக்கிற பொழுது குர்ஆனிலே சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தை தமிழாக்கம் இருக்கிறது, தர்ஜமா இருக்கிறது, அதை எடுத்து பாருங்கள். நெட்டில் கூட நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும், அதில் பயானம் இருக்கிறது. எனவே சூரத்துல் ஹுஜராத் ஒரு முக்கியமான ஒரு சூரா, நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்படுது. அதில் இந்த 11வது வசனத்தில் தான் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிற போதும், நாம் வளர்கிற பொழுதும் கவனமாக கேலி கிண்டல் இல்லாமல், யாரையும் பரிகாசம் செய்யாமல், ஒருவரை விட ஒருவர் தாழ்ந்தவர் அல்ல, எல்லோரும் உயர்ந்தவர்கள் தான். நம்மை உயர்ந்தவர்களாகவும் தாழ்ந்தவர்களாக ஆக்குவது நம்மிடம் இருக்கக்கூடிய நல்லமல்கள், இறையச்சம்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய இரண்டாவது ஒரு நல்ல குணம் என்று சொன்னால், நாவை பாதுகாப்பதை போல கில்லுல் பஸர், பார்வையை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். பார்வை, கெட்ட பார்வை பார்ப்பது கூடாது, மோசமாக பார்ப்பது,
கொடூரமாக பார்ப்பது, இதுவெல்லாம் கூடாது. நம்முடைய பார்வை நல்ல பார்வையாக இருக்க வேண்டும். கெட்டதின் பக்கம் நம்முடைய பார்வையை செலுத்தாமல் இருக்க வேண்டும். இது பேணுதலாக இருக்கிறது. இதே குர்ஆனிலேயே அல்லாஹ் சூரத்து நூரிலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குல்லில் முஃமினாத் யக்லுல்ன மின் அப்சாரிஹின்ன, நபியே நீங்கள் முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆண்களுக்கு சொல்வதற்கு முன்னால் பெண்களுக்குத்தான் அல்லாஹ் முதலிலே அந்த சூரத்து நூரிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சூறாக்களில் நீங்கள் அதிகம் ஓதி பார்க்க வேண்டிய ஒரு சூரத்து நூர் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலே சொல்லப்படுகிறது, ஆண்களை பற்றும் அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்களே நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், ஹராமான விஷயங்களின் பக்கம் பார்க்காதீர்கள், அந்நிய ஆண்களை பார்க்காதீர்கள், தேவையில்லாத விஷயங்களை பார்க்காதீர்கள் என்று குர்ஆன். பார்வையை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, அதிலும் ஹராம் ஹலால் இருக்கிறது, அதை பேணுவது அவசியம். பேணுதல் பெண்களுக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா இன்னைக்கு பார்வையில் தான் தொடங்குறது. பல்வேறு பிரச்சனைகள் பார்வை சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். பார்வை மாறுகிற பொழுதுதான் குடும்பங்களிலே பிரச்சனை வருகிறது, பள்ளிக்கூடங்களிலே பிரச்சனை வருகிறது, கல்லூரிகளிலே பிரச்சனை வருகிறது. குறிப்பாக டீனேஜ் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளிடத்திலே ஏன் பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் தங்களுடைய பார்வையை அவர்கள் பாதுகாக்காததின் காரணமாகத்தான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சபைக்கு உம்மி மக்தூம் என்று பார்வை இல்லாத ஒரு சஹாபி வர்றார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மைமூனா, உம்மு சலமா, நீங்கள் ரெண்டு பேரும் எந்திரிச்சு வீடு உள்ளுக்குள்ளே போங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சபைக்கு உம்மி மக்தூம் என்ற ஒரு சஹாபி வர்றாரு. இதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மு சலமாவே, மைமூனாவே, நீங்கள் ரெண்டு வீட்டுக்குள்ளே போங்க இதா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரெண்டு பேரும் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அவர் வர்றவர் இருக்காரு, அவருக்கு ஒன்றும் தெரியாது, யார் உட்கார்ந்துருக்குறாங்க, ஆம்பளையா பொம்பளையா ஒன்றுமே தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் அவருக்கு வரக்கூடியவருக்கு உம்மி மக்தூம் ரலியல்லாஹுக்கு பார்வை இல்லையே, பார்வையற்றவர் தானே அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க ரெண்டு பேரும் சொல்லப்போ இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவ உம்மியாவாணி அன்துமா, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவ உம்மியாவாணி அன்துமா, வர்றவருக்கு பார்வை இல்லை, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பார்வை இருக்கா இல்லையா, நீங்கள் ரெண்டு பேரும் குருடர்களா? அடுத்து கேட்டாங்க, அவ லஸ்துமா துபுசிராணிஹி, அவர் உங்களை பார்க்க மாட்டார், ஆனால் அவருக்கு பார்வை இல்லை, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அவரை பார்ப்பீங்களா இல்லையா? அவ லஸ்துமா துபுசிராணிஹி, நீங்கள் ரெண்டு பேரும் அவரை பார்க்க மாட்டீங்களா என்று கேட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்றவர் பார்வையற்றவராக இருக்கலாம், அவர் பார்வையற்றவர் தானே, அவர் நம்மளை பார்க்க போகிறதில்லை, நாம் அவளை பார்க்கலாமா அப்படின்னா அந்நிய ஆண்கள் யாராக இருந்தாலும் பார்க்கக்கூடாது. சுபஹானல்லாஹ், பார்வை இல்லாதவரையே பார்க்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் பார்வை உள்ளவங்களை பார்க்கலாமா? என்ன கால சூழ்நிலை, பார்வை உள்ளவங்களை பார்த்தா அவர் பார்க்க இவர் பார்த்த, அவனும் நோக்கினான் அவனும் நோக்கினாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்தாங்கன்னா பார்வைகள் மாறுகின்றன, காலம் மாறுகிறது, கோலம் மாறி போய் விடுகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பெண்மணிகிட்ட, தன்னுடைய மனைவியிட்ட, அவர் பார்வை இல்லாட்டியும் உங்கள் ரெண்டு பேருக்கு பார்வை இருக்குல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் அவரை பார்ப்பீங்கல்ல, இங்கே உள்ள போங்க, பார்க்கக்கூடாது, பார்வையற்றவரை பார்ப்பதும் கூடாது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் பார்வை எவ்வளோ முக்கியமானது, எல்லா விஷயமும் பார்வையிலிருந்து தான் தொடங்குகிறது. அதனால்தான் குல்லில் முஃமினீன முஃமினாத்தி யக்லுல்ன மின் அப்சாரிஹின்ன, மோமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், யக்லுல்ன மின் அப்சாரிஹின்ன, தங்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும் என்று சொன்னார். எனவே நாம் வெளியே நடக்கும்போது, வெளியே போகும்போது, வரும்போது புர்கா போட்டால் மட்டும் பத்தாது, கண்ணுக்கும் புர்கா போடணும். அல்லாஹ் இமையை கொடுத்துருக்குறான், கண்ணை என்ன செய்யணும்? புர்கா போட்டால் இன்னொரு வசதியாக போச்சு, எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம், அவங்க யாரை பார்க்குறாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கிறது கூட ஹராமான பார்வை ஹராம் தான். எதை பார்க்கணுமோ அதை மட்டும்தான் பார்க்கணும், யாரை பார்க்கணுமோ அவங்கள மட்டும்தான் பார்க்கணும், யாரை பார்ப்பது கூடாதோ அவர்களை பார்ப்பது கூடாது. எனவே நாம் நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் தடவை யதார்த்தமாக பார்த்துட்டீங்க, அது மட்டும்தான் அனுமதி. பார்க்கணும்னு திரும்ப பார்க்குறீங்களே, அது இரண்டாவது பார்வை, அது முற்றிலும் ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். எனவே ஆண்கள் குறித்தும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினீன யகுல்லுன மின் அப்சாரிஹிம், ஆண்களே, மோமினான ஆண்களே, நீங்களும் உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சூரத்து நூரில் அடுத்து சொல்கிறான். இந்த வசனத்தில் முதல்ல பெண்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்து தான் ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகள் பெண்கள்கிட்ட தான் தொடங்குது என்பதை அல்லாஹ் சொல்லாமல் சொல்லுகிறான். எனவே நாம் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறது. எனவே பேணுதல் என்பது நாவை நாம் பாதுகாப்பதைப் போல நம்முடைய பார்வைகளையும் நாம் நன்கு பாதுகாப்பது மிக மிக அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பார்வைகள், இதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்கணும். யாரை பார்க்கணும், யாரை பார்க்கக்கூடாது, யார் வந்தாலும் சரி பிள்ளையை அனுப்பி வைக்கிறது. அதாவது வயசு வந்த பிள்ளைய, இந்த அம்மா வெளியே வர மாட்டாங்க, ஆனால் வயசு வந்த பிள்ளையை அனுப்பி வைப்பாங்க. வர சொல்லு, வந்து உட்கார சொல்லு, டீ கொடுத்து விடுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே அது பருவவியதை அடையாத வரைக்கும் தான் அந்த பெண்களுக்கான சிறு குழந்தைகள் இருக்கிறது. ஆனால் அப்போதிருந்தே அந்த குழந்தைகளுக்கு நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கி குடும்ப பிரச்சனைகள் பலதும் நடப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாம் பல விஷயங்களை நாம் பழக்கி கொடுத்தது தான். எனவே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் செல்ஃபோனில் சொல்லவே தேவையில்லை. பார்க்கறது அப்படின்னா நேரில் எதையெல்லாம் பார்ப்பது ஹராமோ, நேரில் எதையெல்லாம் பார்ப்பது ஹராமோ அதை திரையில், அதாவது செல்ஃபோன் திரையில், டிவியில் அதை பார்ப்பதும் ஹராம் தான். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பெரும்பாலானோர் டிவி பார்க்குறது, ஆனால் செல் இல்லாமல் இருக்கிறது இல்லை. தனியாக போய் உட்காந்துக்கிறாங்க, செல்லில் என்ன பார்க்குறாங்கன்னே தெரியல. எனவே நாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் எதையெல்லாம் நேரில் பார்ப்பது ஹராம் என்று சொல்லுகிறோமோ, அதே போல் அதை திரையில் பார்ப்பதும், செல்ஃபோன் திரையில் பார்க்குறதும் ஹராம் தான். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறதோ அதைத்தான் பார்க்க வேண்டும். எதை பார்ப்பது கூடாதோ இதையெல்லாம் பார்க்கக்கூடாது என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. எப்படி குட் டச், பேட் டச் என்று சொல்கிறோம், நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல், அதுபோல் குட் லுக், பேட் லுக், நல்ல பார்வை, கெட்ட பார்வை என்றும் இருக்கிறது. அதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாமும் அப்படி நடந்தால்தான், நம்மை பார்த்து தான் பிள்ளை வளர்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கேலிகள் செய்யக்கூடாது என்று நாவை பாதுகாக்க சொல்லிக் கொடுப்பதைப் போலவே எந்த பார்வை பார்க்கலாம், எதையெல்லாம் பார்க்கக்கூடாது என்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி பழக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவதாக நமக்கு இமாம் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள், பேணுதலில் கவனிக்க வேண்டிய மூணாவது விஷயம் இன்ஃபாக்குல் மாலி அலல் ஹக். செலவு செய்யணும், ஆனால் எதுக்கு செலவு செய்கிறது? உண்மையான விஷயத்துக்கு, ஹக்கான விஷயத்துக்கு செலவு செய்யணும். அப்படின்னா சரியான முறையில் செலவு செய்யணும், தவறான முறையில் செலவு செய்யக்கூடாது. இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனால் அதை ஹலாலான முறையில், ஆகுமான முறையில், தேவையான முறையில் செலவு செய்கிறோமா என்று ஒன்றுக்கு 2 முறை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வீண் செலவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். வீணாக செலவு செய்யக்கூடாது, தீனுக்காக செலவு செய்ய வேண்டும், வீணுக்காக செலவு செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தான் கொடுத்தான். செல்வத்தில் 2 கேள்வி இருக்கிறது மறுமையில். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய். பொருளாதாரத்துக்கு மட்டும் 2 கேள்வி இருக்குது, மற்றதெல்லாம் ஒரு கேள்வி. ஆனால் பொருளாதாரத்துக்கு மட்டும் 2 கேள்வி. நீங்கள் எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவு செஞ்சீங்க. நாம் சம்பாதிக்கிறது ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும், ஹராமான முறையில் சம்பாதிக்கக்கூடாது. அதே போல் அதை செலவு செய்கிறது ஹலாலான முறையில் செலவு செய்யணும், ஹராமான முறையில் செலவு செய்யக்கூடாது. இன்றைக்கி நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்று ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய செலவு சரியான செலவா? வீட்டுக்காக செலவு செய்கிறோம், பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறோம், கணவனுக்காக செலவு செய்கிறோம், கணவனும் நமக்காக செலவு செய்கிறார். அந்த செலவுகள் அர்த்தமுள்ள செலவாக இருக்கிறதா? சேமிப்பு அவசியம், ஜகாத் கொடுக்கணும், சதக்கா செய்யணும், பள்ளிவாசலுக்காக என்ன செய்யணும், சந்தா கொடுக்கணும்,
மதரசாக்களுக்காக பிள்ளைகளுக்கு ஓதுவதற்கு படிப்பதற்கு இதுக்கெல்லாம் செலவு இருக்குது. அந்த செலவுகள் செய்யணும். ஆனால் நம்முடைய செலவுகளை நாமளே ஒரு பட்டியல் போட்டு பார்க்க வேண்டும். நாம் செலவு செய்கிறோமே, நம்முடைய செலவுகள் எப்படி இருக்கிறது? நாம் உணவுக்காக செலவு செய்கிறது தப்பில்லை, ஆனால் வீண் விரயம் செய்வது கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. லிகுல்லி ஷைஇன் கதரா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அளவோடு செலவு செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். சஹாபாக்களும் அப்படித்தான் அமைத்து கொண்டார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, பொருளாதாரத்துக்கு மட்டும் செல்வத்துக்கு மட்டும் 2 கேள்வி கேட்கப்படும் நாளை மறுமையில். ஒன்று எப்படி சம்பாதித்தாய், இன்னொன்று எப்படி செலவு செய்தாய். ஆனால் இன்றைக்கி பாருங்க, நாம் பள்ளிவாசலுக்கு சந்தா தர்றதில்லை. கேபிள் கட் ஆயிடுச்சுன்னா உடனே பணம் கட்டிடுறோம். டிவிக்கு நாளைக்கு கட் ஆகுதுன்னா இன்றைக்கே பணம் கட்டிடுறோம். செல்ஃபோன் நாளைக்கு ரீசார்ஜ் முடியுதுன்னா இன்றைக்கி நைட்டாக ரீசார்ஜ் பண்ணிடுறோம். ஆனால் பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுக்கறதுனா இப்போ தானே கொடுத்தேன், அடுத்த மாதம் தரலாம், அடுத்த மாதம் கேட்டால் விட்டுருச்சு விடுங்க, அடுத்த மாதத்துலேருந்து வச்சுக்கலாம், ஒரு மாதம் போனது தான். இப்போ சந்தா பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். மிகச்சரியாக 1ஆம் தேதினா 1ஆம் தேதி, 10ஆம் தேதினா 10ஆம் தேதி அப்படி கொடுப்பவர்கள் உண்டா? நம்ம ஊரில் பிரச்சனை இல்லை, வேறு ஊர்களில் அப்படி இருக்கிறாங்க. சரியாக கொடுக்கறது இல்லை, நினச்சா கொடுக்கறது இல்லை, கேட்டால் கொடுக்கறது, கேட்காட்டி கொடுக்கறது இல்லை. ஆனால் கேபிள் டிவிக்கு நம்முடைய செல்ஃபோனுக்கு உடனே அதை எப்போ கட்டாகும் தெரியறதுக்கு முன்னாடி கரெக்டாக கட்டிடுறோமே இல்லையா? அப்படி நம்ம தப்புன்னு சொல்லலை. ஆனால் தீனுடைய விஷயத்துக்களுக்கு செலவு செய்வதற்கு நம்ம யோசிக்கிறோம். ஜக்காத் நம்ம கரெக்டாக கணக்கு போட்டு கொடுக்குறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். மற்ற வரிகளை கரண்ட்டு கட்டாயிரும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே கரண்ட் பில் கட்டுறோமா இல்லையா? இல்லைன்னா அவ்வளோதான், கரெக்டாக பிடிக்கிட்டு போயிடும். அதுக்கு ஒரு 100 ரூபா ஃபைன் கட்டி தான் அந்த பணத்தை கட்டணும். அநியாயமாக 100 ரூபா போயிருமேன்னு நம்ம யோசிக்கிறோம். அதனால் கரண்ட் பில்லை கரெக்டாக கட்டிடணும். எதுக்கெல்லாம் உடனுக்குடனே தண்டனை கொடுக்கப்படுதோ அதுக்கெல்லாம் நம்ம உடனே செஞ்சிடறோம். நமக்கு தண்டனை ஆகிரத்தில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறனால அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. அதனால் அதை பற்றி அசால்ட்டாக இருக்கிறோம். அல்லது கபரில் தான் வேதனை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மௌத்தானதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம், ஹயாத்தாக இருக்கும்போது அதை பற்றி நம்ம நினைக்கிறது இல்லை. அப்போ துன்யாவுடைய விஷயங்களில் இப்போ ஹெல்மெட் இல்லாமல் போனால் உடனே ஃபைன் போடுறாங்க. காரில் போகும்போது பெல்ட் போடாமல், சீட்டு பெல்ட் போடாட்டி ஃபைன் போடாமல் உடனே கட்டுற மாதிரி ஆயிடும். கட்டினா தான் எடுக்க முடியும். அப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய பலதுக்கெல்லாம் உடனுக்குடனே நம்ம செலவு செய்யணும். அது முன்கூட்டியே செலவு செய்யணும். ஆனால் ஜக்காத்தை நம்ம கரெக்டாக கணக்கு போட்டு கொடுக்குறோமா? கொடுக்கறது இல்லை. பார்க்கலாம், 2 வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கலாம், எவ்வளோ இருக்குன்னே தெரியல, பிறகு பார்க்கலாம், அஜத்தை கேட்போம். இப்படி நம்ம தள்ளி போடத்தான் பார்க்குறோமே தவிர வருஷம் நம்ம ஜக்காத் கொடுக்கணுமா என்று நாம் யோசிக்கிறோம். தான தர்மங்கள் செய்வதற்கு யோசிக்கிறோம். ரமலானில் தர்மம் செய்யறதுக்கு யோசிக்கிறோம். வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு மிஸ்கின் வர்றாங்க, அல்லது வியாழக்கிழமை வர்றாங்க, ஒரு 5 ரூபா கொடுக்குறதுக்கு யோசிக்கிறோம், ஒரு 10 ரூபா கொடுக்குறதுக்கு யோசிக்கிறோம், ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்து 5 பேர் வச்சுக்கணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, நாம தான் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யோசித்து பாருங்கள், நாம் ஒரு கடையை திறந்து வைக்கிறோம் காலைல 9 மணிக்கு. கஸ்டமர் வரணுமா இல்லையா? வர வைக்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் எதுவுமே இல்லை, அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அப்போ கஸ்டமரை வர வைக்கிறது நம்ம கூப்பிடலாம், ஃபோன் பண்ணி சொல்லலாம், இதாக வர்றேன்பார், வரமாட்டார், அந்த வழியாக தான் போவார், மறந்துட்டேன்பார், அல்லது வருவார், பேசுவார், வாங்காமல் போயிடுவார். எத்தனையோ பேர் பார்க்குறோமா இல்லை? எத்தனை கஸ்டமர் நம்ம கடைக்கு வர்றாங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க, வாங்காமல் போயிடுவாங்க, அல்லது பிறகு பார்க்கலாம்னு சொல்லிடுவாங்க. இது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வருவார், கஸ்டமர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, நம்ம முன்ன பின்ன பார்த்ததில்ல, வந்தார் நிற்பார், எந்த பேச்சும் இல்லை, பேரம் பேசுறதே இல்லை, சொன்ன காசை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார். அப்போ ரெண்டுமே அல்லாஹ்வுடைய செயல் தான். அப்போ செல்வத்தை கொடுப்பது அல்லாஹ் தான். ஆனால் நம்ம சிரமப்படணும். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது என்ன சொல்லுகிறான்? நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பொருளை அது நாம் கொடுத்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால நாம் சிரமப்பட்டு சம்பாதிக்கிறது நம்முடைய பொறுப்பு. ஆனால் அந்த செல்வம் அல்லாஹ்வுடைய. எனவே அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கணும். அல்லாஹ் நிறைய பாதியை கொடுன்னு கேட்கல, முக்கால்வாசி கேட்கல, கால்வாசி கேட்கல. நீங்கள் வச்சிருக்கிற செல்வத்தில் 1 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய கடனெல்லாம் போக, நீங்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் போக, கட்டி இருக்கிற வீடெல்லாம் போக 40ல் 1 பங்கு, 100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 பைசா ஜக்காத். அதுதான் அல்லாஹ் கேட்குறான். 100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 பைசா.
100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 பைசாங்கிறது சின்னதாக தெரியுது. அதுவே 10,000 ரூபான்னு வரும்போது கொஞ்சம் பெருசாக தெரியுது. 1 லட்சம் ரூபாங்கும் போது ரொம்ப பெருசாக தெரியுது. நமக்கு பணம் கூட கூட அது பெருசாக நினைக்கிறது. ஆனால் இந்த பக்கம் பெருசாக அதிகமாக இருக்கிறதே என்று நாம் யோசிப்பதில்லை. எனவே நாம் ஜகாத்து கொடுக்குறவங்க அதை கரெக்டாக கணக்கு பார்த்து கொடுத்து விட வேண்டும். அதையெல்லாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு தான தர்மங்கள் அடிக்கடி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கலா. தான தர்மங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும், பலா முசீபத்துகளை விட்டு உங்களை பாதுகாக்கும் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இன்ஃபாக்குல் மால் அலல் ஹக், மூணாவது விஷயம், நாம நம்முடைய செல்வத்தை முறையான முறையில் சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும். தீய வழியில் செலவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் கணக்கு போட்டு பார்க்க வேண்டியது முக்கிய கடமையாக இருக்கு. இது பேணுதலில் உள்ள மூன்றாவது விஷயம். ஒன்றாவது கேளிகள் செய்யாமல் இருப்பது, ரெண்டாவது கண்களை பாதுகாப்பது, மூணாவது நம்முடைய செல்வங்களை சரியான முறையில் செலவு செய்வது, வீண் விரயங்களை விட்டும் தவிர்த்து கொள்வது. நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வரும். செலவு செய்யும் போது தான தர்மம் செய்ய எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லணும். இந்த வீண் விரயம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். செல்வம் கஷ்டப்பட்டு அத்தா சம்பாதிக்கிறாரு, நம்ம வீணாக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு தான் ட்ரெஸ்ஸு வாங்கணும். பாருங்கள், சில வீடுகளில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பீர்வால் எடுத்துங்க, நம்ம வீட்லேயும் பீர்வா எடுத்துக்கங்க. ஒரு பீர்வா நிறையா துணி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 தட்டு இருக்குதுன்னா, கீழ் தட்டில் ஒரே ஒரு தட்டு தான் நம்ம துணி, சட்டை, பேண்ட்டு, பனியனு எல்லாமே ஒரே தட்டில் அடங்கிடும். மீதி 5 தட்டுலையும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சேலை, வகை வகையான சேலை, பட்டு சேலை, அங்கே வாங்கின சேலை, 5 தட்டுலையும் சேலை தான் இருக்குது. 5 தட்டுலையும் சேலை தான் இருக்குது. நம்ம ஊரில் அப்படி இல்லை, வேற ஊரில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அது பகவான் சேட்டை, ஒவ்வொரு சேலைக்கும் ஒரு வரலாறு இருக்குது. நம்ம சட்டை நம்ம எப்போ வாங்கினது நமக்கே தெரியாது. ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சேலை அந்த கல்யாணத்துக்கு வாங்கினது, இது மாமை கல்யாணத்துக்கு வாங்கினது, இப்படி பட்டு பட்டு சேலையாக வாங்கி வச்சுருப்பாங்க. தவிர அது ஒரு தடவை தான் கட்டியிருப்பாங்க. இது பெருநாளைக்கு வாங்கினது, இது 1919 அந்த பெருநாளைக்கு வாங்கினது, இது இந்த கல்யாணத்துக்கு வாங்கினது, இப்படி 5 தட்டுலையும் பட்டு சேலை தான் இருக்குது. இந்த வீட்டு ஆம்பளைக்கு ஒரே ஒரு பீர்வால கடைசி தட்டு. சில வீடுகளில் அதுலேயும் இல்லையா, அது சொல்கிறாங்க, அட்டைப்பட்டியில் போட்டு வச்சுருக்காங்க பீர்வா மேலே. பீர்வாலேயே இடம் இல்லை, தனியாக ஒரு அட்டைப்பட்டியில் சட்டை, வேட்டி, பேண்ட் எல்லாம் அதில் ஒரு அட்டைப்பட்டியில் கிடக்கு. நமக்கு எத்தனை இருக்குங்க, மீறி போனால் ஒரு 5-6 அவ்வளோதான், அதுக்கு மேலே நமக்கு இல்லை. போட்ட சட்டையே தான் போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்களேன், ஜும்மாவுக்கு வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, கடை சட்டை இதே தான். ஒரு ஜும்மாவுக்கு ஒரு சட்டைன்னா அடுத்து ஒரு 3 மாதத்துல அது திரும்ப அதே சட்டை வந்துடும். ஆனால் சேலை அப்படி இல்லை, வகை வகையான சேலை, வகை வகையான செருப்பு. சுப்ஹானல்லாஹ், இந்த ஆன்லைன் வந்ததுக்கு பிறகு, மீஷோ வந்ததுக்கு சொல்லவே தேவையில்லை, வகை வகையான பேகு, அந்தந்த மேட்சுக்கு தோதுவா பேகு, மேட்சுக்கு தோதுவா செருப்பு, மேட்சுக்கு தோதுவா மேட்சாக கம்மல், வளையல் எல்லாமே. அப்போது செலவு செய்கிறது நம்ம பார்த்து செலவு செய்யணும். எல்லாமே அந்த செலவுக்கும் கேள்வி கணக்கு உண்டு. தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது. மானத்தை மறைப்பது முக்கியம். உங்களுடைய மானங்களை மறையுங்கள். ஆடை அணிய வேண்டும், தேவை, அழகாக இருக்க வேண்டும், நல்ல விஷயம் தான், தப்புன்னு இல்லை. ஆனால் அந்த அழகை யாருக்கு காட்டுவது, அது யோசித்து பார்க்க வேண்டும். அழகாக இருப்பது குற்றமா? குற்றமில்லை. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் அழகானவன், அழகைத்தான் விரும்புகிறான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அழகை நாம் யாருக்காக காட்ட போகிறோம்? சுப்ஹானல்லாஹ், இந்த செல்லு வந்ததுக்கு பின்னாடி எத்தனை வகையான ஃபோட்டோ பிடிக்கிறான், டிசைனாக நின்று ஃபோட்டோ பிடிச்சி எல்லாத்துக்கும் அனுப்புகிறான். ஊர் உலகமே பார்க்கும், நான் போட்டிருக்க கம்மல் எப்படி இருக்குது, நான் வாங்கின சேலை எப்படி இருக்குது. இவங்களும் அடுத்த ஃபோட்டோ பார்த்தா இவங்களும் சேலை வாங்கினான், இவங்க கண்டதுக்கு முன்னாடி இதையும் பிறருக்கு அனுப்பி வைக்கிறான். ஊர் உலகமே பார்க்குது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். செலவு செய்வதை கஷ்டப்பட்டு கணவன் சம்பாதிக்கிறார், அவர் உயிரை கொடுத்து வேர்வையை சிந்தி சிரமப்பட்டு உடுத்த அவருக்கு சரியாக உடை இல்லாமல் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், வீட்டில் சும்மா இருக்கிறதில்ல, சாப்பிட்டு வகை வகையாக ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நாம் என்ன செய்ய ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை நம்ம குழந்தைகளை தடுக்க வேண்டும். நாம் எப்படி சம்பாதித்தோம் என்று கேள்வி கணக்கு இருப்பதை போல எப்படி செலவு செய்தோம் என்பதற்குமான கேள்வி கணக்கு இருக்கிறது.
வீட்டில் வேணால் இன்னைக்கு புருஷன் சரி விட்டு தொலை, அதை போய் ஏன் கேட்டு பிரச்சனையாகி போயிடும். பல பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரச்சனை வெளியே வரும், விட்டுறலாம். ஆனால் அல்லாஹ் விட மாட்டான். நமக்கு கட்டாயம் கேள்வி கணக்கு உண்டு. ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லாமல் நாளை மறுமையில் நிற்கும் இடத்தை விட்டும் நாம் நிச்சயம் நகர முடியாது. இந்த சேலை ஏன் கட்டலை, இதை எதுக்காக வாங்கினேன், இதை யாருக்காக வாங்கினேன், அல்லது யார் வாங்கி கொடுத்தது, எல்லாவற்றுக்குமான கேள்வி கணக்கு உண்டு என்பதை பெண்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் நம்மை அழகுபடுத்துவது தவறல்ல, ஆனால் யாருக்காக அழகுபடுத்துகிறோம், யாருக்காக நம்முடைய அழகை காண்பிக்கிறோம் என்பதை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே செலவு செய்வது நல்ல விஷயம்தான். அதை நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதை கூர்ந்து கவனித்து செலவு செய்வது பேணுதலில் உள்ளது என்று நமக்கு இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அதில் கவனமாக இருக்க வேண்டும். 4வது விஷயம் இஜ்தினாபுன் அனில் கிபர். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். பெருமையை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு போட்டாலே ஒரு பெருமை வந்துடுது, ஒரு செருப்பு போட்டால் பெருமை வந்துடுது, ஒரு கம்மல் போட்டால் ஒரு பெருமை வந்துடுது. அப்போ பெருமை அடிக்கக்கூடாது. அல்லாஹ் சிலர்களை ஏழையாக வைத்திருக்கிறான், சிலர்களை அல்லாஹ் பணக்காரனாக வைத்திருக்கிறான். எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் அல்லாஹ் சிலருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு செல்வத்தை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் உடுத்துகிற பொழுது நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டுமே தவிர பெருமை என்பது வரக்கூடாது. அதனால தான் சஹாபி வந்து கேட்டார், நான் புது ஆடை நல்ல ஆடைகள் அணிகிறேன், இது தவறா என்று கேட்ட பொழுது, இல்லை தவறில்லை, நல்ல ஆடைகளை அணியலாம், அது தப்பல்ல. ஆனால் அதை நீ பெருமைக்காக அணிந்தால், 4 பேர் பார்க்க வேண்டும் என்று அணிந்தால் அதுதான் தவறு என்று அனல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். எனவே நாம் ஆடை உடுத்துகிற பொழுது இது மானத்தை மறைக்க வேண்டும், அதற்காக நான் ஆடை அணிகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தங்களுடைய உடல் உறுப்புகளை மறைத்து அவர்கள் மிக பேணுதலாக வாழ்ந்தார்கள். அதற்காக நான் ஆடை அணிகிறேன், நான் தொழுகணும், அதற்காக நான் இந்த புத்தாடை அணிகிறேன், நோன்பு நோன்பதற்காக நல்ல புத்தாடையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆடை அணிகிறேன் என்று நல்ல எண்ணத்தோடு நாம் ஆடை அணிந்தால் அந்த ஆடை நமக்கு சிறப்புக்குரியதாக இருக்கும். இல்லை இந்த ஆடையை பெருமைக்காக 4 பேர் பார்க்கணும், இந்த டிசைனை 4 பேர் பேத்து நம்மகிட்ட கேட்கணும், அப்பா அப்படி ஒரு மகிழ்ச்சி, இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீமா என்று கேட்டுவிட்டால் போதும், அப்படி சம்பவமாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இது எங்கே வாங்கின நினச்சேன், இங்கே இல்லை, நம்ம மெட்ராஸ் போனப்போ வாங்கினது அப்படின்னு சொல்லி, அது ஏன் கேட்குற, அங்கே போனோம் இங்கே போனோம் என்று அதனுடைய வரலாறை வரிசையாக எடுத்து சொல்லுவோம். இப்போ பெருமைக்காக நாம் ஆடை உடுத்தினால் அதற்கு கட்டாயம் கேள்வி கணக்கு உண்டு, அதற்கு எந்த நன்மையும் இல்லை. பெருமை என்பது அல் கிப்ரு ரிதாஇ, பெருமை என்பது என்னுடைய மேலாடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே பெருமை அடிப்பது கூட ஒமன் கான ஃபீ கல்பிஹி ஹப்பத்து ஹர்தலின் லா யதுஹுலுல் ஜன்னah. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகு அளவு, கடுகு எவ்வளோ பெருசு இருக்குது, சின்ன இத்தினூன்னு தான் இருக்கும், அந்த கடுகு அளவு உள்ளத்தில் பெருமை இருக்குமேயானால் லா யதுஹுலுல் ஜன்னah, நிச்சயமாக அவர் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ நம்முடைய உள்ளத்தில் கடுகு அளவு கூட என்ன சின்ன அளவு கூட பெருமை வந்துடக்கூடாது. நாம் செருப்பு போட்டாலும் சரி, ஒரு பேக் வாங்கினாலும் சரி, ஒரு புர்கா வாங்கினாலும் சரி, இன்றைக்கி நிறைய புர்கா வகை வகையாக வந்துருச்சு. பெருமைக்காகவே 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக ஜிஹ்னா வச்சு புர்கா, டிசைனாக டிசைன் புர்கா, அதில் பல வகை மாடல் இருக்குது, அப்படியெல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெருமைக்காக புர்கா போடுறது, உள்ளேயும் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பெருமைக்காகவே புர்கா போடுறாங்க. புர்கா போடுறது யாரும் பார்க்கக்கூடாது, நம்மளை திரும்பி பார்க்கக்கூடாது, நம்ம யாருன்னே தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பெண்கள் இறுக்கமாக புர்கா போடுறான், அது தப்பு. டிசைனாக புர்கா போடுறான், சும்மா போகிற கூட திரும்பி பார்ப்பார், என்ன மின்னுது, அதுலேயும் கண்ணாடி வச்ச புர்கா, அங்கங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சு சின்ன சின்னதாக கண்ணாடி, அது வெயிலுக்கு ஜகஜோதியாக மின்னுது, யார் அப்படின்னு நினைச்சாங்க திரும்பி பார்க்குறேன். அப்படியெல்லாம் இல்லாமல் நாம் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும். புர்கா போடுறதே நம்மை பாதுகாப்பதற்கு, அதுலேயும் இப்படிலாம் இருந்தால் நம்மை அறியாமலேயே பெருமை வந்து விடுகிறது. அப்போ பெருமைக்காக புர்கா போட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அது நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ லா யதுஹுலுல் ஜன்னah, நிச்சயம் அவர் சொர்க்கம் போக மாட்டார் என்று சொன்னார்கள். அழகுக்காக ஆடை அணியலாம், சுத்தமாக இருப்பதற்காக ஆடை அணியலாம், ஆனால் அதுவே பெருமைக்காக அமைந்து விட்டால் அது நம்மை
நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நல்லதெல்லாம் செய்கிறோம், கெட்டது இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் பேணுதல் என்ற பாடத்திலே இமாம் பெருமக்கள் நமக்கு இதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக முஹாஃபலத்துன் அல ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகளை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பேணுதல் என்பதிலே தொழுகை நமக்கு ரொம்ப முக்கியமானது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நமக்கு 5 கால தொழுகை நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. தொழுகிறோம், ஆனால் அந்த தொழுகையை உரிய நேரத்தில் சரியான நேரத்தில் நாம் தொழுக வேண்டும். தொழுகணும், அது எந்தெந்த நேரத்தில் தொழுக வேண்டுமோ. பெண்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாசத்தை கேட்டவுடனே தொழுதுருவோம். அப்படி தொழுக வேண்டும். உரிய நேரத்திலே பாசத்தை தொழுதுட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சு. சேர்த்து வச்சு தொழுகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபஜர் தொழுதுருவான், அப்புறம் லுஹர் அஸ்ர் இதெல்லாம் தொழுகிறது இல்லை, மக்ரிப் தொழுகிறது இல்லை, இஷாவில் தொழுதுக்கிறது, எல்லாம் சேர்த்து வச்சு தொழுகிறது. அப்படி தொழுவது கூடாது. அந்தந்த நேர தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுது விட வேண்டும். அதுதான் சரி. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கிதாபம் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம விருந்துக்கே போகிறோம், அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துக்கு போனால் தான் விருந்து சரியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். எதாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம். கடைக்கு போகிறோம்னா ஒரு நேரம், பால் வாங்கணும்னா ஒரு நேரம், குறிப்பிட்ட நேரத்தில் போனால் தான் பால் கிடைக்கும், இல்லாட்டி பால் கிடைக்காது. ரேஷன் கடைக்கு ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் போனால் தான் ரேஷன் பொருளை வாங்க முடியும், இல்லாட்டி வாங்க முடியாது. ஜவுளி கடைக்கு ஒரு நேரம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. உலகத்தில் நாம் ஒரு நேரம் வச்சுருக்கிறோம். வீட்லேயே நம்ம வீட்டுக்காரர் லேட்டாக வந்தால், ஏன் இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியது தானே, எதையாவது சாப்பிட்டு வந்துருக்கலாமே என்று சில பெண்கள் சொல்வது உண்டு. ஏன்னா அவங்களுக்கு பெரிய சிரமம். திடீர்னு வந்துக்கிட்டு அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடுனா அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ உரிய நேரத்தில் வந்துவிட்டால் அவருடைய வேலை சரியாக ஆகிவிடும் என்பதற்காக அவர்கள் சொல்லுகிறார்கள், தவிர வேற ஒன்றும் அல்ல. அப்படின்னா நாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட ஏன் இதை செய்யலை, அதை செய்யலை, இந்த நேரத்தில் இதை செய்யணும், அந்த நேரத்தில் இதை செய்யணும் என்று சொல்லுகிறோம். தண்ணி வருவதற்கு ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் தண்ணி கிடைக்கும், இல்லாட்டி தண்ணி கிடைக்காது. ரேஷன் கிடைக்கும், அந்த நேரத்தில் தான் ரேஷன் பொருள் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. தப்பு ஒன்றும் இல்லை. அதே போன்றுதான் தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்கிறது. ஃபஜ்ருடைய நேரத்தில் ஃபஜ்ரை தொழுகும், லுஹருடைய நேரத்தில் லுஹரை தொழுகும், அஸ்ருடைய நேரத்தில் அஸ்ர். ஒவ்வொன்றுக்கும் நேரம் இருக்கிறது. அதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகைகள் முஃமின் மீது நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே அந்தந்த தொழுகைகளை கதா இல்லாமல் அந்தந்த நேரத்தில் தொழுதுருங்க. ரொம்ப ஈஸியான வேலை, நமக்கு ஒரு பெரிய சிரமம் இல்லை. வாரத்துக்கு ஒருக்கா தொழுகிறது, மாதத்துக்கு ஒருக்கா தொழுகிறது, நினைச்சா தொழுகிறது, அப்படிலாம் செய்வது கூடாது. எனவே அந்தந்த தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் நாம் தொழுதுவிட்டால் அது சரியாகிவிடும். அப்படி தொழுகிற பொழுது முன்பின் சுன்னத்துகளை பேணி தொழுவது நமக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது. வெறும் முடியாத நேரங்களில் ஃபர்ல மட்டும் தொழுகலாம். முடிஞ்ச வரைக்கும் முன்பின் சுன்னத்துகள் தொழுவது, நபிலான தொழுகையில் தொழுவது, இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பரக்கத்துக்குரியதாக இருக்கும். நம்முடைய தொழுகைகளில் ஏதாவது முன்பின் ஆகியிருந்தால், நம்மை அறியாமல் சரியாக தொழுகாமல் இருந்தனா, இந்த நபிலான தொழுகைகள் தான் சின்ன சின்ன குறைகளை சரி செய்யும். எனவே நாம் நம்முடைய தொழுகையில் பேணுதலாக, குறிப்பாக ஃபர்லான தொழுகையில் கட்டாயம் சரியாக முறையாக பாதுகாத்து தொழுவது பேணுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இந்த தொழுகைகளை நிறுத்தி நிதானமாக தொழுகும். அவசரமாக தொழக்கூடாது, அவசரமாக தொழக்கூடாது. ஒரு நாடகம் போடுவான், நாடகம் ஓடிட்டு இருக்கும், இடையில ஒரு விளம்பரம், அந்த விளம்பரம் முடிகிறதுக்குள்ள இஷாவை தொழுது முடிச்சார். ஒரு விளம்பரம் முடிகிறதுக்குள்ள மகரிபை தொழுது முடிச்சார். அப்படின்னா எப்படி தொழுவார்? அவசரமாக தொழுவார். அப்படி நம்முடைய தொழுகைகளை அவசரமாக தொழுவது கூடாது. அது தொழுகையே அல்ல. நம்முடைய தொழுகையை நிறுத்தி நிதானமாக தொழுக வேண்டும். நம்ம தொழுகிறதுக்குன்னு வந்துட்டோம். ஏங்க சாப்பாடு சமையல் பண்ணுறோம், சாப்பாடுக்காக வீட்டுக்கு வந்துட்டார், சீக்கிரம் சாப்பாடு போடு, சீக்கிரம் சாப்பாடு போடுங்கிறார். போட முடியுமா? கொஞ்சம் வேட்டங்க, இன்னொரு 3 விசில் வரணும், வந்தால் தான் சாப்பாடு ரெடியாகும் என்று நாம் சொல்லுகிறோம். பொரியல் ஆயிடுச்சா? இன்னுமா ஆகலை, அது நல்லா வேகணும், வெந்தால் தான் அந்த பொரியல் சரியாக இருக்கும். கறினா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்குவம் இருக்கா இல்லையா? நினச்ச உடனே சாப்பாடு போட முடியுமா? நினச்ச உடனே பொரியலை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போ அப்பளம் பொரிப்பதாக இருந்தால் கூட இப்படின்னு எண்ணெயை ஊற்றினோடனே அப்பளத்தை பொரிக்க முடியுமா? அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சா அப்பளம் கரிஞ்சு போயிடும். எண்ணெய் கொதிக்கலைன்னா அப்பளமே வேகாது, அப்பளம் பொரியாது.
அப்பளம் பொரிவதற்கென்று என்னைக்கு ஒரு பக்குவம் இருக்கிறதோ அந்த பக்குவத்துக்கு வந்தால் தான் அந்த அப்பளத்தை போட்டு பொரிச்சு எடுப்பாங்க, நல்லா இருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்காது. அதுக்கு நம்ம தான் திட்டுவோம், என்ன அப்பளம் பொரிச்சிருக்கிற, சரியாகவே புரியல, பச்சையாக இருக்குது, அல்லது கரிஞ்சு போச்சு என்று நாம் திட்டுவதுண்டு இல்லையா? அப்படியானால் அந்த தொழுகையை நாம் எப்படி தொழுக வேண்டும்? அல்லாஹ் திட்ட மாட்டானா? அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே ருக்கு சுஜூத் செய்கிற பொழுது நிறுத்தி நிதானமாக சுஜூதா செய்ய வேண்டும். ஒழு செய்யும் போது நிறுத்தி நிதானமாக ஒழு செய்ய வேண்டும். அவசரமாக செய்தால் லா சலாத்த இல்லா பி ஒழுவின், ஒழு சரியில்லைன்னா தொழுகக்கூடாது. தொழுகை இல்லைன்னா நம்ம முஃமினே இல்லை. அப்போ ஒழு செய்யும் போது சரியாக ஒழு செய்ய வேண்டும். தொழுகும் போதும் நிறுத்தி நிதானமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுக வேண்டும். சூறா ஓதுறோம், என்ன சூறா ஓதுறோம் அதை நிறுத்தி நிதானமாக அதனுடைய எழுத்துக்களை சரியாக உச்சரித்து நாம் ஓத வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ நின்று தக்பீர் கட்டினாலே குல்லுல்லா சூறா தான். குல்லுல்லா அஹது, குல்லோது பிரபில் ஃபலக்கு, குல்லோது பிரபின் நாஸ், இன்னும் அத்தைனா, இந்த ஒரு 4 சூறா வச்சுருக்காங்க. இல்லாட்டி அலந்தர கைஃபா, இந்த ஒரு 4-5 சூறா தான் எப்போ தக்பீர் கட்டினாலும். அப்படி இருப்பது கூடாது. குறைஞ்சது ஒரு 10 சூறாவாக இருக்கு இல்லையா, அதை மாற்றி மாற்றி ஓதணும். நிறைய சூறாக்களை மனப்பாடம் செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். வழக்கது எஸ்என்எல் குர்ஆன் திக்ர், மனனம் செய்வதற்கு நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் என்ன சொல்கிறோம்? சூறா மனப்பாடம் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனை நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் ரொம்ப லேசானது, அதை நாம் தான் கஷ்டமாக்கிக்கிறோம். குர்ஆன் கஷ்டம் அல்ல, குர்ஆன் ரொம்ப லேகுவானது. எனவே சூறாக்களை மனப்பாடம் பண்ணணும். நிறையா சூறாக்களை மாற்றி மாற்றி ஓதணும், நிறுத்தி நிதானமாக ஓதணும். எப்போதுமே ஒரே சூறாவை ஓதக்கூடாது, வேறு வேறு சூறாக்களை ஓதறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்தால்தான் நம்முடைய தொழுகை சிறப்பாக இருக்கும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாம் செய்ய வேண்டியது தொழுகைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நிறைவாக ஒரு செய்தி, அல் இஸ்திகாமத்து அல சுன்னத்தி வல் ஜமாஅத்தி சொன்னாங்க. நாம் நம்முடைய கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல் இஸ்திகாமத்து அல சுன்னத்தி வல் ஜமாஅ. நாம் நினச்சா தொழுகிறது இல்லை, திடீர்னு நோன்பு வைக்கிறது இல்லை, திடீர்னு தான தர்மம் செய்கிறது, திடீர்னு செய்யாமல் விட்டுறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் ஒரு விஷயத்தில் நாம் உறுதியாக இருந்தால் கடைசி வரைக்கும் அதில் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அல் இஸ்திகாமத், நிலைத்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஃலலுல் கராமத்தி அல் இஸ்திகாமா. அற்புதம்ங்கிறே அந்த அற்புதத்தில் பெரிய அற்புதம் என்னென்னா ஒரு விஷயத்தில் நிலைத்திருப்பது. எந்த காரியத்தை செஞ்சாலும் நிலைத்திருக்க வேண்டும். எப்போதுமே ஒரு காரியத்தில் தொழுவதாக இருந்தாலும், நாம் நோன்பு வைப்பதாக இருந்தாலும், நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தாலும், நாம் ஒரு கொள்கையில் இருப்பதாக இருந்தாலும், எல்லாத்துலேயும் கொஞ்ச நாளைக்கு அந்த பக்கம், கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம், இப்படிலாம் இருப்பது கூடாது. ஒரே நிலையில், ஒரே கொள்கையில், ஒரே செயல்பாட்டில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஃதலுல் அமாலி அதுவமுஹா வயின் கல்ல. கொஞ்சமாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்வது தான் நல்ல அமல் என்று சொன்னார். நம்ம எல்லாம் செய்யறேன்னு சொல்லி போட்டு இஷ்ரா தொழுகிறது, லோஹா தொழுகிறது, அவாபின் தொழுகிறது, தஹஜத் தொழுகிறது, இப்படி ஒரு மாதம், அதுக்கு முன்னாடி எதுவுமே தொழுகிறது, ஃபர்லையும் தொழுகிறது, அப்படி இருப்பது கூடாது. ஐவேளை தொழுவதால் சரியாக எப்போதுமே ஐவேளை தொழுவது நம்ம மீது கடமை. இஷ்ராக்கு மட்டும் தொழுகிறோமா போதும், அதை மட்டும் தொடர்படியாக தொழுக வேண்டும். தஹஜத் மட்டும் தொழுகிறோமா, ஒரு 2 ரக்காய் தொழுகிறோமா, ஒரு நாளைக்கு 12 ரக்காய் தொழுகிறது, திடீர்னு 2 ரக்காய் தொழுகிறது, ஒரு தடவை தொழுகிறதே இல்லை, இப்படியெல்லாம் முன்பின் இல்லாமல் நிரந்தரமாக 2 ரக்காய் தொழுதாலும் நிரந்தரமாக தொழ வேண்டும். அதுதான் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். எனவே நம்முடைய காரியங்களிலே இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய நிலைத்திருத்தல், நிலையாக இருத்தல் என்ற ஒரு பண்பு இருக்கிறது. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால்தான் நம்முடைய காரியங்கள் சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எதுவாக இருந்தாலும் நாம் நம்முடைய கொள்கையில், நம்முடைய தொழுகையில், நம்முடைய அமல்களில் நிரந்தரமாக இருப்பது மிக சிறந்தது. ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ரொம்ப தூரத்திலிருந்து வர்றேன், எனக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, அடிக்கடி உங்கள்கிட்ட வர முடியாது என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், நான் ஈமான் கொண்டேன் என்று நீ சொல். அடுத்து சும்ம இஸ்தகிம், நீ அதிலேயே நிலைத்திரு என்று சொன்னார்.
சாபி வேற எதுவுமே சொல்லணும். குல் ஆமன்து பில்லா சும்ம இஸ்தகிம். ஆமன்து பில்லா என்று சொல், ஈமான் கொண்டேன் என்று சொல், பிறகு அந்த ஈமானிலேயே நிலைத்திரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் போயிட்டார். அப்படின்னா என்ன? நாமெல்லாம் ஈமான் கொண்டோம், இந்த ஈமானில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? இந்த ஈமானை பாதுகாக்கிறதுக்கு எதுவெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். ஈமான் என்பது தொழுகை, ஈமான் என்பது நோன்பு, ஈமான் என்பது ஜக்காத், எல்லாமே இதில் வந்து விடுகிறது. அதனால தான் சஹாபி சொன்னாங்க, ஈமான் கொண்டேன் என்று சொல், பிறகு அதிலேயே நிலைத்திரு என்று சொன்னார்கள். அப்படியானால் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் கொஞ்ச நாள் செய்கிறது விட்டுறது, கொஞ்ச நாள் செய்கிறது விட்டுறது, அப்படி இருப்பது கூடாது. பெண்கள் பயானுக்கு வர்றீங்க, இந்த பயானுக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமல், சின்ன விஷயந்தான். மாதத்தில் ஒரு மணி நேரம் தர்றீங்க, இதை விடாமல் செய்யணும். இது 31வது மாதம் நடக்கிறது. 31 மாதங்கள் வந்தவர்களும் இருப்பார்கள். பெரும்பாலும் அநேகமாக 60-70 பேர் வர்றீங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 60 பேர் தொடர்ந்து வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் பெரிய பாக்கியவான்கள், உங்களுக்கு பெரிய சிரமம் இல்லை. ஏதோ சூழ்நிலையினால் ஏதோ 1 மாதம் 2 மாதம் தவறி போயிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் 31 மாதமும் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதனால் தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், தொடர்ந்து ஒரு காரியத்திற்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும். அப்படி இருப்பதும் ஈமானில் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் எந்த காரியத்தை செய்தாலும் இஸ்திகாமத்தாக செய்ய வேண்டும். எனவே நாம் முதலாவதாக மீண்டும் நினைவூட்டுவதற்காக பேணுதல் என்பது எதுவென்று சொன்னால், நாம் யாரையும் கேலி கிண்டல் செய்யாமல் இருக்க வேண்டும். 1வது. 2வது கைல்லுல் பசர், நம் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஹராமான பார்வைகளிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். 3வது ஆகுமான முறையில் ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் செலவு செய்ய வேண்டும். 4வது பெருமையான விஷயங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். 5வது தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும். 6வது நிலையாக இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். இந்த 6 விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால், இந்த 6ல் 1 வந்தால் கூட நம்முடைய 5ம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 1 சரியாயிடும் அல்லாஹ்வுடைய இருவையில். எனவே நம்முடைய கனியூர் வாசி பெண்மக்கள் தொடர்ந்து பயான் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த 6 விஷயங்களில் ஒன்றையாவது நாம் நினைவில் கொண்டால், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தால், நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சொல்வதைப் போல ஒமன் லம் யதுப் ஃபௌலாஇக ஹுமுல் ஸாலிமூன். அப்படி ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதிலிருந்து நாம் தௌபா செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் நாம் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவோம் என்பதையும் அல்லாஹ் அந்த வசனத்தில் எச்சரிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்மா யுரீபுக்க இலா மாலா யுரீபுக்க. உனக்கு எதெல்லாம் சந்தேகமாக இருக்குதோ பொதுவாக அதெல்லாம் விற்று, இலா மாலா யுரீபுக்க, எது சந்தேகம் இல்லையோ அதை நீ கடைபிடித்துக்கொள் என்று சொன்னார்கள். அதுதான் பேணுதல். பேணுதல் என்பது என்ன? நாம் சொல்லாகட்டும் செயலாகட்டும் எதுவாக இருந்தாலும் எதெல்லாம் நமக்கு சந்தேகமாக இருக்கோ அதை விட்டுருங்க. தக்மா யுரீபுக்க, உனக்கு எது சந்தேகமாக இருக்கிறதோ அதை விட்டுவிடு. இலா மாலா யுரீபுக்க, உனக்கு எது சந்தேகம் வரவில்லையோ, எதில் நம்பிக்கை இருக்கிறதோ அதை நீ கடைபிடித்துக்கொள் என்று 2 வார்த்தை, சுருக்கமான வார்த்தை சொன்னார்கள். அதையே நம்முடைய மூல மந்திரமாக எடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு வல்லாஹ் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.